என் பெயர் ராம்குமார். நான் காயல்பட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். நீங்கள் இந்து மதத்தைச் சேர்ந்த மணிகண்டன் அகோரி என்ப சாமியாரிடம் செய்வனை சூனியம் வெள்ளியம் வைத்து நீ என்னை வைத்துப்பார், நான் அதில் இருந்து மீண்டு வருகிறேன், நான் இறக்க மாட்டேன், இது ஒரு சபதம் 31/7/2014 நீ ஏற்றுக்கொண்டீர்கள். முடிந்து 3 வருடம் முடிந்து 4ஆம் வருடம் பிறந்து விட்டது. இந்த போட்டியில் நீங்கள் தோற்று விட்டதாக ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். உங்களுடைய அந்த அவன் வைத்த செய்வனையில் நீங்கள் பாதிக்கப்பட்டு வீட்டிலே முடங்கி கிடந்ததாகவும் உங்களுடைய குடும்பத்தார் உங்கள்கிட்ட சண்டை போட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா ஏன் நீங்கள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் மோதினீங்க, இதெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படி சொல்லி மீண்டும் அவன் உங்களை அந்த செய்வனை எடுத்து விட்டதாகவும் நீங்கள் ஒரு பெரிய சமுதாய தலைவர், அதனால் உங்களை நான் விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது பற்றி உண்மையை விளக்க வேண்டும். அதாவது நாங்கள் எங்கள் அமைப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் எதிர்த்து பிரச்சாரம் பண்றோம். இஸ்லாமும் அதுதான் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதுல ஒரு மூட நம்பிக்கை எதுன்னு கேட்டா இந்த பில்லி சூனியம்ங்கிறது. சூனியம்னா ஒரு மந்திரவாதி அவர் என்னமோ பண்ணி எனக்கு ஏதோ பண்ணிடுவாரு, வயிற்று வலி வர வச்சிருவாரு, குடும்பத்தை பிரிச்சிருவாரு, சாவடிச்சிருவாரு, ஊமையாக்கிடுவாரு, இப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதனுக்கு தெய்வீக பவர், மனித பவருக்கு மேல, மனித சக்திக்கு மேல ஒரு பவர் இருக்குது அப்படின்னு நம்பி நிறைய பேர் ஏமாந்து போய் கிடக்கிறார்கள். புருஷன் முன்னாடி சண்டை வந்துட்டா கூட என்ன செய்வாங்க, நான் பேசும்போது இவன் எனக்கு சூனியம் வச்சுட்டாம்பாங்க. ஆமா, இல்லாட்டி மாப்பிள்ளக்காரன் என்ன செய்வான், சூனியம் வச்சுட்டாம்பாங்க. அப்போ ஒரு சாதாரண அவங்களுக்குள்ள புரிந்துணர்வுல வரக்கூடிய சண்டையெல்லாம் சூனியக்காரன் தலையில போட்டு என்ன செய்வாங்க, அதை செய்யக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்தோம். அப்ப நாங்க 30 வருஷமா இதை நாங்க எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றோமா. அப்ப இறுதியா என்ன பண்ணோம்னு கேட்டா ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அறைகோல் விட்டோம். என்ன அறைகோல்? என் பேரை போட்டு எனக்கு யாராவது சூனியம் செய்து பாதிப்பை ஏற்படுத்தினால் 50 லட்சம் ரூபாய் தருகிறேன் அப்படின்னு என் பேரை போட்டு தமிழ்நாடு பூரா பேனர் வைக்க சொன்னோம். எனக்கு செய் சூனியம், உனக்கு என்ன வேணும், முடி வேணுமா அந்த வெட்டிட்டு போ, போட்ட சட்டை வேணுமா எடுத்துக்க, வேறு வேணுமா தர்றேன், சூனியம் செய்வதற்கு என்னென்ன கேட்குறியோ அதெல்லாம் தர்றேன், யார் வேண்டாலும் எனக்கு சூனியம் வை, 50 லட்சம் ரூபாய் தர்றேன் அப்படின்னு நான் சவால் விட்டேன். மணிகண்டனுக்காக விடல, அனைத்து சூனியக்காரனுக்கு விட்ட சவால் அது. எல்லா ஊர்களையும் பேனர் வச்சோம். அப்ப அதை பார்த்துவிட்டு அந்த மனித உடலை சாப்பிடக்கூடிய அகோரினா மனித மாமிசத்தை சாப்பிடுறாங்க, சுடுகாட்டுல அடக்கம் பண்ணிட்டு வந்தோன்னு அந்த பணத்தை தோண்டி திங்கிற ஆளுகளுக்கு பேர் அகோரிம்பாங்க. அப்படி ஒரு பிரிவு காசி பகுதியெல்லாம் இருக்கிறது. இங்கேயும் அந்த மாதிரி ஒருத்தர் தான் மணிகண்டன்கிறவர். திருச்சி சுடுகாட்டுல பணத்தை அடக்கிட்டு போனோன்னு எடுத்து திம்பாங்க, கடிச்சு கட்டி சாப்பிடுவாங்க. அது சூனியம் பண்ற ஆளுகன்னு சொல்லி பேர். அவர் என்ன செஞ்சாருன்னா, நான் உங்களுக்கு சூனியம் வச்சு ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்றாரு. தாராளமாப்பான்னு சொல்லிட்டு என் தலைமையத்துக்கு வந்தாங்க. அவங்களோட ஒப்பந்தம் பண்ணி வீடியோலாம் எடுத்தோம். என்ன வேணும்னாங்க, யூரின் வேண்டாங்க, யூரின் வாங்கிக்க, முடி வேண்டாங்க, முடி எடுத்துக்க, வேற என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்து சூனியம் பண்ணணும். எப்படி பண்ணணும்னு கேட்டா, எனக்கு இயற்கையாக கூட மரணம் வந்துடலாம், அப்புறம் நீ தான் ஜெயிச்சன்ற கூடாது, என்னைக்கு வரும் என்ன வரும்னு சொல்லு. சூனியம் செய்யறா இருந்தா என்னைக்கு, இல்லாட்டி என்ன இயற்கையா மனசுல வர்த்தனை செய்யும். நான் ஒப்பந்தம் போட்டேன், அடுத்த நாள் செத்து போயிட்டேன்னு வைங்களேன், இயற்கையான செத்தா கூட சூனியத்தால் சா வச்சிருன்னு சொல்லிடக்கூடாது. அதனால உன் சூனியத்தினால் என்ன செய்வேன்னு சொல்லு அப்படின்னு அவர் சொன்னது என்னன்னு கேட்டா, உன்னை ஊமையாக்கிருவேன், நீ சூனியத்தை ஏத்து பேசுறீல, இனிமே அது பேச முடியாம ஆக்கிருவேன், இல்லை என்று சொன்னால் நான் சூனியத்தை பற்றி பேசின தப்பு வாபஸ் வாங்குறேன்னு உன் வாயினால சொல்ல வைப்பேன். 2 தான் அவர் சொன்னார். அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் எல்லாம் போட்டுட்டோம். அந்த ஒப்பந்தம் போட்ட வீடியோலாம் இருக்குது, கேட்டா உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நம்ம தலைமைக்கு கார்டு பட்டியல்னா கூட வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வீடியோ அனுப்பி வச்சிருவோம். வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பலாம், யார் வேண்டாலும். அப்ப அந்த வீடியோல ஒப்பந்தம் நீங்க பார்க்கலாம். அவர் என்ன செய்யாருன்னு கேட்டா, அது ஒரு டைம் போட்டார், 3 மாசம் டைம் ஒப்பந்தம் போட்டு, தேதி கரெக்டா யாவும் இல்ல, ஐயா யாவும் வச்சிருக்கிறாங்க, நான் ஊமையாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டார். நான் டெய்லி இதுக்காக அலுவலகத்துக்கு வருவேன். அதிகமா முதல்ல வராம இருந்தேன். இதுக்கு பிறகு என்ன, தினம் அலுவலகத்துக்கு வருவேன், தினம் வெளி உலகத்தை அதிகமா நடமாடத்தை வச்சுக்கிட்டேன். அன்னைக்கு சென்னையில மண்ணடியில பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி அதுல விளக்குறோம். இந்த சூனியம் பண்ற நிக்கிறேன், ஊமைன்னு சொன்னான், பேச போறேன், ஊமை பேச போறேன் பாருன்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் பேசினேன். அப்ப சூனியத்தினால ஒன்னும் செய்ய முடியலங்கிற நிரூபிச்சு காட்டிட்டோம். நிரூபிச்சு காட்டினவுன ஜூனியர் வகனை இந்த சில பத்திரிகைலாம் அவர்கிட்ட பேட்டி காண்றாங்க. பேட்டி காணும்போது அவர் என்ன பதில் சொல்றாரு, சூனியம் சில வேலைகள் இடையில
பெரிய சூனியக்காரரை வச்சு நான் வந்து அதை முட்டு கொடுத்துட்டேனா? நானே சூனியம் இல்லைங்கிறேன். என்னை விட பெரிய சூனியக்காரன்ட்ட அவர் போய் ஏதோ செஞ்சிட்டாரு, அதனால என் சூனியம் வேலை செய்யலன்னு அவரை ஒத்துக்கிட்டார் பேட்டியிலாம். அப்ப இதான் விஷயம். மனுஷனுக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. மனுஷன் வந்து எனக்கு காயம் வர வைக்கிறதா இருந்தா ஒரு கத்தி எடுத்து என்ன குத்தலாம், கையை கட்டிட்டு செத்துருவேன், அது நடக்காது. கையை கட்டிட்டு நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருவீங்க, அது நடக்காது. அப்படியான ஒரு பவர் மனுஷனுக்கு கொடுக்கப்படவே இல்லை. எதுக்கு மனுஷனை பத்தி பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு சவால் விட்டோம். அதுக்கப்புறம் முஸ்லீம் சாமியார் ஒருத்தர் வந்தார் திருப்பூர்ல இருந்து, அவர்கிட்டையும் ஒப்பந்தம் போட்டோம். அவனுக்கு மணிகண்டனுக்கு ஒழுங்கா செய்ய தெரியல, நான் ஒழுங்கான மலையாள மந்திரம் படிச்சாலு நான் பண்ண போறேன் வா நீனு வாண்டோம். அவர்கிட்டையும் போட்டோம். அவர் 5 பேருக்கு சூனியம் பண்ணாரு, என்னோட சேர்த்து 5 பேருக்கு. 5 பேருக்கு யார் யாருக்கு என்ன நடக்கும்னு சொல்லி போட்டாரு. 5 பேர் மேடையில ஏறிட்டு செஞ்சோம். அந்த டைம் போட்டவுடனே இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், சூனியம் பொய், சூனியம் பொய்ன்னு காட்டு. மணிகண்டனுக்காக வச்சதில்லை, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. சூனியம் என்று ஒன்று கிடையாது. இருந்தா எனக்கு செய், அப்படி இருந்து நான் கேட்கிறேன். அப்படி இருந்தா இன்னைக்கு வந்து அரசியல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி இருக்கிறாங்க. இப்ப கருணாநிதி ஜெயலலிதா இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஜெயலலிதா கருணாநிதி சூனியம் வச்சிருக்கலாம், அல்லது கருணாநிதி ஜெயலலிதா சூனியம் வச்சு முடக்கி போட்டுருக்கலாமா இல்லையா? அவங்கவுங்க தங்களோட வயசுக்கு மேல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சராசரி ஆயுளுக்கு மேல என்ன செய்யறாரு கலைஞர், இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து நாங்க மோடி இருக்காரு, முஸ்லீம்களுக்குலாம் அவர் வந்து ரொம்ப ஒரு வெறுப்பான ஒரு ஆளா இருக்காரு. அப்ப இந்த மலையாள சாமியார்லாம் சூனியம் வச்சு அவர் முடக்க வேண்டியதானே? சூனியம் இருந்துன்னா முஸ்லீம்கள்ல மந்திரவாதி இருக்கானே, அவன் மோடி சூனியம் வைக்க வேண்டியதானே? அதெல்லாம் கிடையாது, பொய். அப்படிலாம் இருந்துச்சுன்னா உலகத்துல கெட்டவரெல்லாம் ஈஸியா அழிச்சிட்டு போயிடலாம். சும்மா மக்களை ஏமாத்தி காசு படிக்கிறதுக்காக இப்படி செய்யறானே தவிர எவனாலையும் எதுவும் செய்யவே முடியாது. 100% நம்பணும். அதுக்கு 50 லட்சம் ரூபாய் போட்டு பரிசு வச்சவனுங்கதா அது நிரூபிக்கிறதுக்கு போட்டது. அது அவன் ஊமையாக்குறேன்னு சொன்னா நடந்து 3 வருஷத்துக்கு பேசிட்டு இருக்கிறேன், சரியா? ஊமை ஆவல, சூனியம் பொய்யை நிரூபிச்சு காட்டிருக்கிறோம்.